ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். கார்த்தியா இங்கே வந்துட்டு யோசிக்கிறாங்க. நம்ம அஸ்வினை ஏற்றுக்கிறதான் வேணும். அப்படி ஏற்றுக்கிட்டு இவரோட சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம மாமா சேரன் மாமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருப்பார். அதனால் இந்த வாழ்க்கையை நம்ம ஏற்றுக்கிறது தான் வேணும். நம்மளுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் என்ன கொஞ்சம் லேட்டாகும் அவ்வளோதான் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதில் தான் அஸ்வின் என்ன பண்ணுறாருன்னா சரி வர பேச மாட்டேங்கிறாரு, வைக்க மாட்டேங்கிறாரு. அங்கே நல்லா சந்தோஷமாக தான் பேச சிரிக்க இருந்தார். ஆனால் இங்கே வந்ததுலேருந்து அவர் எதையோ பறி கொடுத்தவர் மாதிரியே இருக்கார். என்ன அவர் மனசில் ஓடுதுன்றத அவங்களாலையும் புரிஞ்சுக்கிற முடியலை கார்த்தியானால். அப்போ கேட்குறாங்க ரூமில் இருக்கையில், ஏன் நான் உங்களை கொஞ்ச நாளாகவே பார்க்குறேன், இங்கே வந்ததுலேருந்து நீங்கள் டல்லாகவே இருக்கீங்களே, ஏன் என்னாச்சு? அங்கே இருக்கையெல்லாம் நல்லா தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் எப்பயும் போல தானே இருக்கேன் அப்படின்னு மழுப்புறாரு. அதுக்கப்புறம் சரி அவருக்குள்ளே என்னமோ சரி நம்ம வந்ததுமே ஏன் அதெல்லாம் நம்ம தேவையில்லாத பேசணும் அப்படின்ட்டு அவங்களும் விட்டுறாங்க. நைட்டு ரூமுக்கு வந்தாலும் சரி வர பேச மாட்டார். மொட்டை மாடிக்கு போயிடுவார். மொட்டை மாடிக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் சென்று தான் வருவார். வந்ததும் அவரும் படுத்துருவார், இவங்களும் தூங்கிடுவாங்க. அவங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் எதுவும் கிடையாது. சரி ஏன் இப்படி இருக்காரு அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஆனால் அதை வெளியே கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்க போர் அடிக்கவும் செய்யுது. சரி அந்த ரூம்பையாவது சுத்தப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்பை சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அஸ்வின் பீரோவை யதார்த்தமாக திறக்கிறாங்க. என்ன பீரோவெல்லாம் சுத்தமாக வச்சுருக்காரா எப்படி அப்படின்றதுக்காக பார்க்குறாங்க. கசகசன்னு வச்சுருக்காரு துணிமணியெல்லாம். சரி அவரை துணியை நீட்டாக மடித்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் உதறி மடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மடிக்கையில் அதுக்கு அடியில் பீரோவுக்கு அடியில் யதார்த்தமாக ஒரு போட்டா தெரியுது. அது என்ன போட்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க. அஸ்வினோட ஒரு பொண்ணு போட்டா இருக்குது. ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. அதை பார்த்ததும் அவங்களுக்கு ஒரே ஷாக் ஆகுது. என்ன இவரோட வேறு பொண்ணு இருக்காங்க, அதுவும் இவ்வளோ நெருக்கமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதை நம்ம அஸ்வின்கிட்ட கேட்டால் என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க. தப்பாக எதுவும் எடுப்பாரோ, வேறு ஒரு பொண்ணோட இருக்காரே என்ன, இதுக்கு தான் அவர் மூஞ்சியே சரியில்லாமல் இருக்காரா, இல்லை ஏற்கனவே இவர் இந்த பொண்ணோட எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே பல குழப்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து சரி இதை கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அஸ்வின் ரூமுக்குள்ளே வர்றாரு. அப்போ கார்த்தி அஸ்வினை பார்த்து கேட்குறாங்க, உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படிங்கிறாங்க. என்ன என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேட்க போகிற அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு போட்டாவை காட்டுறாங்க. அதை பார்த்ததும் அவரும் ஷாக் ஆகுறாரு. இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்குறாப்புல. இல்லை உங்கள் பீரோவை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த இடத்துல தான் இந்த பீரோவில் தான் இந்த போட்டா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறீங்க? உங்களை என்ன என் பீரோவை துணிமணிலாம் மடித்து வைன்னு நான் சொன்னேன்னா அப்படின்னு கடுகடுன்னு பேசுகிறாரு. என்னங்க இப்போ நான் பண்ணிட்டேன்? உங்கள் பீரோவில் துணிமணி கசகசன்னு இருந்துச்சு, என் புருஷன் பீரோவை திறந்து நான் மடித்து வைக்கக்கூடாதா அப்படிங்கிறாப்புல. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, எனக்கு தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது, நான் சொன்னால் தான் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறாரு. சரி நான் கேட்ட கேள்விக்கே பதில் சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் தேவையில்லாது உங்களுக்கு அப்படின்னு மறுபடியும் மழுப்புறாரு. இப்போ எனக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிறாப்புல. என்ன உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு மறுபடியும் கேட்குறாரு. இந்த பொண்ணு யார், உங்களோட இருக்கிற அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அஸ்வின் சொல்கிறாரு, இப்போ இந்த பொண்ணை பற்றி உனக்கு தெரிஞ்சே ஆகணும் அவ்வளோதானே அப்படிங்கிறாப்புல. ஆமாம் எனக்கு தெரிஞ்சு ஆகணும் அப்படிங்கிறாப்புல. உடனே உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எனக்கு இந்த பொண்ணுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ அந்த பொண்ணு மாசமாக வேற இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்டு ஷாக்காகுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாப்புல. ஆமாம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு இது தெரியும், கல்யாணம் பண்ணதோ அவங்க மாசமாக இருக்கிறதோ எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாது, ஆனால் இந்த பொண்ணை விரும்பினது தெரியும். இந்த பொண்ணு வெளிநாட்டில் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கையில் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் பழக்கமாயிருச்சு. கல்யாணம் பண்ணிட்டு இப்போ அந்த பொண்ணு கர்ப்பமாக வேற இருக்குது. என்னுடைய குழந்தைய தான் வகுத்தில் சுமந்துக்கிட்டு இருக்கா. இந்த விஷயம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாது. ஆனால் லவ் பண்ணுறோம்னு நான் சொன்னேன். எங்கள் அப்பா அம்மா என்னைய நாங்கள் சொல்கிற பொண்ணை தான் நீ கட்டிக்கிறணும், நீ சொல்கிற மாதிரியெல்லாம் உன் விருப்பத்துக்கெல்லாம் நான் கல்யாணம் பண்ண விட மாட்டேன் அப்படின்ட்டாங்க. எனக்கும் வேறு வழி தெரியலை. இந்த உண்மையை சொல்லவும் என்னால் வீட்டில் சொல்ல எனக்கு சொல்லவும் தைரியம் இல்லை. அதனால் வேறு வழி இல்லாமல் சரி அப்படின்னு சொல்லி தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் கூட இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. என் மனசு பூரா அந்த பொண்ணு தான் இருக்கா. ரெண்டாவது என் வாரிசை வேற வகுத்தில் சுமந்துக்கிட்டு இருக்கா. அதனால் நான் அவளை தான் மனசார விரும்புகிறேன். நான் உன்னைய துளி அளவு கூட நான் நினச்சி கூட பார்க்கல. எங்கள் அம்மா அப்பா விருப்பத்துக்காகத்தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்ல சொல்ல அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. இதை முன்னாடியே சொல்லியிருந்தா என் வாழ்க்கையாவது நல்லா இருந்திருக்கும்ல, இப்படி என் வாழ்க்கையும் கெடுத்துட்டீங்களே. உங்கள் அம்மா அப்பாட்ட பேச தைரியம் இல்லாத ஆள் எதுக்குங்க இன்னொரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டணும்?
ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டி அந்த பொண்ணும் உங்கள் வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறீங்க. பத்தாவதுக்கு என் கழுத்தில் வேற தாலி கட்டி இருக்கீங்க. இப்படி ஒரு தைரியம் இல்லாத ஆள் எதுக்குங்க உங்களுக்கெல்லாம் ஒரு பொண்டாட்டி புள்ள அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. ஏங்க இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நானே விட்டு கொடுத்துருப்பேனே, நல்லபடியாக கல்யாணம் பண்ணிட்டு போங்கன்னு என்னட்டையாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கங்க சொல்கிற மாதிரி சந்தர்ப்பமே எனக்கு அமையலை அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ என் வாழ்க்கைக்கு என்னங்க சொல்ல போகிறீங்க? இப்போ என்னட்ட சொன்ன மாதிரி உங்கள் அம்மா அப்பாட்ட என்னால் முடியாது, அந்த பொண்ணுக்கு தாலி கட்டிட்டேன், என் வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாட்ட நீங்கள் உங்கள் அம்மா அப்பாட்ட தைரியமாக பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதை விட்டுவிட்டு என் கழுத்துலையும் தாலி கட்டிட்டு எவ்வளோ தைரியமாக வந்து இப்போ நான் இந்த பொண்ணை தான் வந்து மனசார நினைக்கிறீங்கிறீங்களே, அப்போ என் வாழ்க்கைக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அஸ்வின் சொல்கிறாரு, அதுதாங்க எனக்கும் புரியலை, எப்படி இதை உங்களுக்கு புரிய வைக்கணும் தான் சொல்லணும்னு நினைக்கிறது, ஆனால் சொல்ல முடியாமல் நான் வெளியேறுகிறது. அதனால தான் உங்கள் பக்கம் கூட நான் நெருங்காமல் இருக்கேன், அதிலே உங்களுக்கு தெரிய வேணாமா அப்படின்னு சொல்லவும், இப்போ என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. கார்த்தியா கேட்குறாங்க, இதை உங்கள் அம்மா அப்பாவுக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மாவுக்கு முன்னாடியும் நீங்கள் தைரியமாக சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அது என்னால் முடியாது, இப்போதைக்கு என்னால் முடியாது அப்படின்னு சொல்லவும், இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னா, என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி கன்னத்தை சேர்த்து ஒரே அரைஞ்சிடுறாரு கார்த்தியாவை அஸ்வின். கொஞ்சம் கூட கார்த்தியா எதிர்பார்க்கல. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, உனக்கு இதுக்கு மேலே மரியாதை கிடையாது, நானும் எவ்வளவோ பொறுமையாக உன்கிட்ட பேசி பார்த்தேன், நீ கை வைக்கிற அளவுக்கு வந்துட்ட, இனிமே வந்து நீ யாரோ நான் யாரோ, இப்போயே நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன், இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். ஒன்று வந்து நீ இப்போயே கூட சொல்லு, நான் வெளியேறிக்கிறேன், ஆனால் வந்து நீ இப்படி இன்னொரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டி அந்த பிள்ளையும் மாசமாக்கிட்டு இப்போ வந்து நல்லவன் மாதிரி வெளி வேஷம் போட்டு இதையும் சொல்ல முடியாது அப்படின்னு எவ்வளோ தைரியமாக பேசுகிற. ஒழுங்கா மரியாதையாக எல்லாத்துக்கும் முன்னாடி உண்மையை சொல்லிவிட்டு அந்த பொண்ணுக்கே போய் நீ வாழ்க்கையை கொடு, நான் மனசார ஏற்றுக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு போகிறேன். இதை ரெண்டும் கட்டானா நீ இங்கிட்டும் அங்கிட்டும் சொல்லாமல் இருந்துக்கிட்டு இருந்த உன்னை நானே போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு, விடியட்டும் உங்கள் அம்மா அப்பாட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க கார்த்தியா நினைக்கிறாங்க, விடிஞ்சதும் எப்படியாவது நம்ம சேரன் மாமாவுக்கு எப்படியாவது இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி சொல்லணும். ஏன்னா சேரன் மாமா ரொம்ப சந்தோஷப்பட்டார், இந்த மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையாக இருக்கார் அப்படின்னு சொல்லி போகையில் கூட கார்த்தியாவை நல்லா பார்த்துக்கப்பா வச்சுக்கப்பான்னு எவ்வளவோ வந்து இவனை நல்லவே நம்பி அவ்வளோ அட்வைஸ் பண்ணி அனுப்புனார். நம்மளும் அப்படித்தான் நினச்சோம், அங்கே இருக்கிற வரையும் நம்மகிட்ட அப்படி தான் நடந்துக்கிட்டான். இங்கே வந்து பார்க்கையில் ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டி அந்த பொண்ணுக்கு வயிற்றில் ஒரு வாரிசையும் கொடுத்துட்டு நம்ம கழுத்துலையும் தாலியை கட்டிட்டு அதை தைரியமாக யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு வேற சொல்கிறானே அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த எப்படியாவது நம்ம சேரன் மாமாவுக்கு சொல்லியே ஆகணும். அதுக்கப்புறம் சேரன் மாமாவே வந்து நம்மளை இங்கே வந்து பேசி இவங்ககிட்டலாம் பேசி கூட அவர் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம அம்மா அப்பா இதுக்கெல்லாம் ஒத்தே வரமாட்டாங்க, எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்ட்டு அவங்க அவங்க எடுத்த முடிவில் தான் குறியாக இருப்பாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது.